சொன்னால் லட்சியத்தில் உரி ஒன்று ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிறார். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். பூனையை விட புலி வலிமையானது என்பதை ஏழைகள் ஒருவரும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 18 இனப்படுகொலை நாள். இந்த இடத்தில்தான் நான் விழுந்தோம். அதே இடத்தில்தான் பேரெழுச்சியாக நாம் தமிழர் என்ற உணர்வு குவியலில் உறவாக கூடினோம். நாம் எழுந்ததெல்லாம் அழுவதற்கு அல்ல, எழுவதற்கு என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே ஒன்று கூடி எழுந்தோம். நாம் வரலாற்றில் மிகவும் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள், பெருமையுடன் வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். நம்முடைய மொழி நமக்கு மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. நம்முடைய மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மனிதற்றி உமிழ் சென்ற தளர் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ். அந்த தமிழ் மற்றவர்களுக்கெல்லாம் மொழி, ஒரு பேச்சு மொழி. தமிழர்கள் நமக்கு மொழி, மூச்சு மொழி. அதனால்தான் நம்முடைய புரட்சி பாவலன் வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் கோலங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி கண்ணில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்ற முழக்கத்தை முன்வைத்தார். தமிழ் நமக்கு வெறும் மொழி மட்டுமல்ல,
அது உயிர், உணர்வு, முகம், முகவரி, அடையாளம், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாம் நமக்கு நம்முடைய மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். இந்த உயிருக்கு நேரான மொழி, உயிரான மொழி சிதைந்து அழிந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லாரும் உடன் பிறந்தார்களே, உயிர் சொந்தங்களே, உலக வரலாற்றிலே மொழிக்காக உயிரை விட்டவன் உலகிலேயே தமிழன் மட்டும்தான். அது நம்முடைய பாட்டனார் நடராஜன். அவனை பின்தொடர்ந்து காலம். உயிரை காத்த அந்த மொழி இன்று நம்மிடத்தில் இல்லை என்பது எவ்வளவு பெரிய பெரும் துயர். வலியோர் சிலர் எளியோர் நம்மை வந்தே புரிந்து வந்தார். மகாராசர்கள் உலக ஆளுதல் நிலையானின் நினைவார். உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதி ஒரு தாமதம் உலகே விழி தமிழா என்ற முழக்கத்தை முன்வைத்தார் நம்முடைய புரட்சி. உலகே விழித்தான், அவன் விழித்தான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை நீக்க நந்தமிழன் உள்ளத்தில் மையம் நடுங்கும் வந்தால் ஒன்று உறைந்து வளர்ந்ததென்று உந்தி குரல் எடுத்து கூவாயோ கருமையிலே என்றார். அப்படி நந்தமிழன் உள்ளத்தில் வெண்தானாக நிறைந்து ஒருவன் வந்தான். கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா, எளியன் அவனை இகழ்ந்தவன் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டார். நம்பினை பகலிலே நல்லூரில் என்று சிம்பு பறவையை சிறகை விழி விழி ஏழு சிங்க இளையரே திருப்பு முகம் திற விழி. நிகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் போனாம் என்றும் வையமான வண்டமில் மறே உன் கையிருப்பை காட்ட எழு என்றார். எழுந்தார். அவன்தான் 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலவன். உணவை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன். 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டுராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன். 1000 கூட்டி திரு என்று வந்த திருமகன் நம்முயிர் தலைவன் பேருகளே பிரபாகரன். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உரி ஒன்று ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்தவனம். இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு வருகிறார். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். பூனையை விட புலி வலிமையானது என்பதை ஏழைகள் ஒருவரும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை.